நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த கோயில்களை பதிவு பண்ணிட்டு வர்ற வரிசையில் இன்றைக்கி 790வது பகுதியாக போன தடவை இந்தியா போயிருந்தபோது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றம் வட்டத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சியில் இருக்கக்கூடிய கோவில்களை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது. அதில் ஒரு கோவில் வழுவத்தூர் ஊராட்சியில் கீழே வரக்கூடிய அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். இந்த வழுவத்தூர் ஊராட்சியில் நிறைய சின்ன ஊர்கள் சேர்ந்துருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா புதுக்கல்பாக்கம், கடப்பேரி, அப்புறம் காட்டூர் காலனி அப்படின்னு ஒரு 6-7 ஊர்கள் அந்த வழுவூர் இதில் வருது. அந்த வழுவத்தூர் ஊரில் அக்னிபுரீஸ்வரர் கோவில் ரொம்ப பிரசித்தி வாய்ந்தது. அந்த கோவிலுக்கு போயிட்டு போகும்போது தான் இந்த கோவில் திம்மூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோவிலுக்கு போகிற பாக்கியம் கிடைச்சது. இந்த திம்மூருங்கிறதுக்கு ஆதியில் பேர் திம்மேஸ்வரம் அப்படின்ற இருந்திருக்கு போல இருக்குது. போன வருஷம் ஜூலை மாதம் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த திருக்கோவில் வழிபாட்டு குழுன்னு சொல்லிட்டு குரோம்பேட்டில் கண்ணாமாமான்ட்ருக்கார். அவர் நிறையா கோவில்கள் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் வட்டத்தில் எக்கச்சக்கமான சின்ன ஊர்களில் இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் விளக்கரிக்கிறதுக்கு என்ன கொடுக்கறது, கோவிலை கும்பாபிஷேகம் நடத்துறது, அந்த கைங்கரியங்கள்லாம் பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கார். அப்படி குரோம்பேட் கண்ணாமாமா மூலியமாக தெரிஞ்சின்ற ஊர் இந்த திம்மூருங்கிற ஊர். அவளோடைய சேர்ந்துட்டு குருகடாட்சம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளையும் அவா மூலியமாகவும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் போன வருஷம் 2025 ஜூலை மாதம் நடந்திருக்கு. இங்கே இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் தான் இது. அதாவது திருக்கழுகுன்றம் கோவில், வேதகிரீஸ்வரர் கோவில் அளவுக்கே இந்த சுற்றி வர வட்டாரத்தில் நிறைய கோவில்கள், அவ்வளோ பழமையான கோவில்கள் இருக்குது. இது எல்லாமே பல்லவர் காலத்து கோவில்கள் அப்படின்னும், இந்த கோவிலில் பூஜை பண்ணின்னு இருக்கக்கூடிய தினேஷ் அப்படிங்கிறவர், அவர் மூலிமா பூஜாரி, அவர் மூலிமா தெரிஞ்சின்ற விஷயம் இந்த இடத்துல முன்னாடி ஒரு கிணறு இருந்ததாம். அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருந்தார் போல இருக்குது. அந்த பிள்ளையாருக்கு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்த போது, ரொம்ப வருஷமாக தனியாக இருந்த பிள்ளையாருக்கு பண்ணணும்னு சொல்லி நினச்ச போது, பூமியை தோண்டின போது அங்கே சிவலிங்கம் கிடச்சது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சுவாமி ரொம்ப பழமையானவர். இவருக்கு ஆதி காலத்தில் திரியம்பகேஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த திம்மூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறபடியா இவருக்கு திம்மேஸ்வரர் அப்படிங்கிற பேராக மாறி இருக்கு. இப்போ திம்மேஸ்வரர் என்கிற திரியம்பகேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 12 ஜோதிலிங்க ஸ்தலத்தில் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த திரியம்பகேஸ்வரர். திரியம்பகம் யஜாமகேன்னு சொல்லி மகாமிருத்யுஞ்சய ஜபத்தில் வரக்கூடியது. இந்த மகாமிருத்யுஞ்சய ஜபத்தை இந்த திரியம்பகேஸ்வரரை வணங்கினாக்க அகால மரணம்ங்கிறது யாருக்குமே ஏற்படாது. அது தவிர ரொம்ப ஆதிகாலத்து சுவாமிங்கிறபடியா அவர் எதிர்க்க போய் நின்று வேண்டினாலே வியாதிகள் எல்லாம் குணமாயிடும், யம பயம் நீங்கிடும் அப்படிங்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் 4 கரத்தோட அவ்வளோ அழகாக திருக்க பார்த்து நமக்கு அருள் பாலிக்கிறா. அம்பாளோட பேர் லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லி. இந்த திரியம்பகேஸ்வரர் கிழக்க பார்த்துட்டு தரிசனம் கொடுக்குறார். அவருக்கு முன்னாடி பலிபீடம் இருக்குது, நந்தி பகவான் இருக்கார். இங்கே பிரதோஷ பூஜைகள் ரெகுலராக நடந்துட்டுருக்கு.
அதை தவிர சங்கடார சதுர்த்தி இங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு பேர் வந்து அந்த பிள்ளையார் பேர் வந்து ஸ்ரீ பால விநாயகர் அப்படின்னு. இந்த கோவிலில் பிள்ளையாரும் சரி, வள்ளி தேவியானியோட சேர்ந்த முருகரும் சரி, எல்லாருமே சுவாமி ஈசனை மாதிரியே கிழக்க பார்த்து இருந்துட்டுருக்கா, நமக்கு அருள் பாலிக்கிறா. இங்கே வந்து சங்கடார சதுர்த்தி கார்த்திகை மாதத்தில் சோமவாரம், அதுக்கப்புறமா ஐப்பசி அன்னாபிஷேகம், மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி, தனுர் மாதத்தில் 30 நாளும் தனுர் மாத பூஜை, அப்புறமா மாதம் பௌர்ணமி பூஜை எல்லாமே இந்த கோவிலில் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இது ஒரு கால திட்டத்தில் இருந்தால் கூட இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறமா ஊர் ஜனங்கள் எல்லாருமே எல்லா பண்டிகைகளையுமே கொண்டாடின்னு இருக்கா. ஈசனுக்கு உண்டானதுங்கிறது தெரிஞ்சின்ற விஷயம். இங்கே இந்த ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவியானையோட சேர்ந்த முருகர், சுப்பிரமணியர், இவாளை தவிர நாகராஜர் இருக்கார், சண்டிகேஸ்வரர் இருக்கார். நாகராஜர் சண்டிகேஸ்வரர்லாம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி புதுசாக வாங்கி வைக்கப்பட்ட சுவாமிகள் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அஷ்டபுஜத்தோடு சேர்ந்த நர்த்தன காளியாக இருக்கா. இந்த நர்த்தனம் ஆடுற காளிங்கிறது மதுரையில் தான் ஈசனோடு சேர்ந்து அம்பாள் வந்து காளியாக தாண்டவம் ஆடினாங்கிறத பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான காளியாக இந்த ஸ்தலத்தில் வடக்க பார்த்து 8 கரங்களோட அஷ்டபுஜ நர்த்தன காளியாக அருள் பாலிக்கிறாங்கிறது. இந்த அம்பாள் வந்து வடக்க பார்த்த எல்லா தெய்வமாக இருந்துட்டு இந்த ஊரையும் காக்கிற தெய்வமாக இருந்துட்டுருக்கா அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக இருக்குது. இந்த திம்மேஸ்வரம்ங்கிற திம்மூர் கோவில் வந்து திருக்கழுகுன்றத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நிறையா பேர் திருக்கழுகுன்றம் போவா. அங்கேருந்து போகிறவா பக்கத்துலேயே இருக்கிற இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சின்ன ஊர்களில் இருக்கிற கோவில்களையும் போய் பார்த்து தரிசனம் பண்ணணும். இந்த ஸ்தலத்துக்கு ஸ்தல விருட்சமாக நெல்லி மரம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சிவகங்கை தீர்த்தமானது காசியில் இருக்கக்கூடிய கங்கைக்கு சமமானது. இந்த இடத்துல இந்த சிவகங்கை தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணினா கங்கையில் குளித்த பலன் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுறது. இவர் தினேஷ் பூஜாரியோட நம்பரை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். 843884883432. இன்னொரு தடவை சொல்கிறேன், +91 8438488432. ஏன்னா இது ஒரு கால பூஜை. அவர் இன்னும் 2-3 கோவிலெல்லாம் பார்த்துட்டுருக்கார். அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு போனேன்னாக்க சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கிராம கோவில்களுக்கு போகும்போது சுவாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய், சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு வஸ்திரங்கள் அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுத்தாக்க அது கோவில் பூஜைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கோவிலை பற்றி போடணும்னு சொல்லி கோவிலோட வரலாறு கேட்டு திரு தினேஷ் அவர்கிட்ட பேசின போது கிடைச்ச கொஞ்சம் விவரங்களும், நேற்று எதிர்பாராமல் திருக்கழுகுன்றத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த திரு மணி அவர்கள் நிறைய கைங்கரியங்கள் புது சேவை செய்கிறவர். அவர்கிட்டேருந்து இந்த கோவிலை பற்றின இது போன வருஷம் குமுதம் பக்தி இதழில் வந்த விவரங்களையும் படத்தையும் அவர் எனக்கு அனுப்பிச்சி கொடுத்தார். அந்த இதையும் சேர்த்து முன்னாடி மாமாட்ட பேசின போது கிடைச்ச விவரங்கள், இந்த கோவிலோட கும்பாபிஷேக பத்திரிகையில் போடப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து
நான் இன்றைக்கி இதை பதிவாக போடுறேன். லலிதாம்பிகை சமேத திரியம்பகேஸ்வரர், அதோடு சேர்த்து இங்கே அஷ்டபுஜ நர்தன காளி, வித்தியாசமான அம்பாள். வாழை போய் தரிசனம் பார்த்து எல்லாருமே பேரருள் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நமஸ்காரம்.